நகரம் வாய்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் திமுகவை சார்ந்த முக்கிய அமைச்சர் ஒருவருக்கும் தொடர்பு என்ற செய்தி ஒரு வார காலமாக பேசப்படுகிறது. அது உண்மையா, அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன என்பது குறித்து தான் இந்த அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். செய்தியை தொடர்ந்து பார்த்து நிற்பீங்க. சவுக்கு சங்கருக்கும் திமுகவை சார்ந்த அமைச்சர் KN நேரு அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருது. இதனால் திமுகவினுடைய தரப்பு, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரும் கலக்கத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. திமுக நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதுகில் குத்துனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது இயக்கத்துக்கு சொல்கிறேன். பலரும் எம்ஜிஆர் நீங்கள் எம்ஜிஆர் முதுகில் குத்துனாரா இல்லை அவரை இவங்க முதுகில் குத்துனாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கட்சியிலேருந்து வெளியேறின எம்ஜிஆர் வைகோலேருந்து இன்றைக்கி இருக்கிற பிஜேபியில் இருக்கிற 1-2 தலைகள் இருக்காங்கல்ல, துரைசாமி, இன்னொரு இப்படி பல பேர் கட்சியிலேருந்து வெளியேறி இருக்கிறாங்க. ஆனால் கட்சிக்கு உள்ளே இருந்தே இந்த குழிப்பறிக்கிற வேலையை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கு முன்னாடி கேட்டால், இப்போ எம்ஜிஆர் எடுத்துங்க, அவர் கணக்கு கேட்டார்னு ஒரு காரணம் சொல்லி தான் அவரை கட்சி விட்டு வெளியேற்றினாங்க. அதுக்கப்புறம் இவர் தனி ஒரு ஆளுமையாக உருவாகிறாரு சொல்லி வைகோவை வெளியேற்றினாங்க. அதுக்கு பிறகு பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு சிலர் பார்த்திங்கன்னா பிரபலமானவர்கள், பிரபலம் அல்லாதவர்கள் கூட வெளியேறி இருக்கிறாங்க. ஆனால் கட்சிக்கு உள்ளே இருந்துக்கிட்டே ஒரு விசுவாசியாக கருதப்பட்ட ஒரு KN நேரு தினந்தோறும் திமுக பழிக்கிறது இல்லை திமுக அடிக்கிறதே ஒரு வேலையாக இருந்துச்சு. இந்த சவுக்கு சங்கரோட இருக்கிறாரு, இணைஞ்சிருக்கிறாரு மறைமுகமாக அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான். என்ன காரணம் சார்? அதாவது அண்ணா கலைஞர் காலத்தில் நீங்கள் கட்சிக்கு உள்ளேருந்து இப்படி யாரும் செய்யலை. ஆனால் இப்போ ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஸ்டாலின் அந்த கட்சியை தலைமையேற்று நடத்துகிற இந்த சமயத்தில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இது யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. திமுகவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் எடுத்துங்க, அண்ணா அவர்கள் காலத்தில் இந்த மோதிர விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? அது மோதிரம் அண்ணா போட அணிவிக்காங்க. கலைஞருக்கு அணிவிச்சாரை தவிர அந்த மோதிரத்தை வாங்கிட்டு கொடுத்ததே கலைஞர் தான் சொல்லி ஒரு என்ன சொன்னால் ஒரு வரலாறு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கலைஞருக்கு மட்டும்தான் மோதிரம் போட்டிங்களான்னு சொன்னால், அண்ணா என்ன சொன்னாராம், அண்ணா கிட்ட நீங்கள் கலைஞருக்கு மட்டும் நீங்கள் மோதிரம் அணிவிச்சிங்களே, எங்களுக்குலாம் அணிவிக்க, நாங்களும் தான் தேர்தலுக்காக வேலை செஞ்சோம் போது, அது என்ன பெரிய பிரமாதம், நீ ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்தால் போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஆக கலைஞருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் பரிசளிப்பில் வந்தது கிடையாது மோதிரம், கலைஞர் வாங்கி கொடுத்து அவர் அணிவிச்சார்னு சொல்லிட்டு இதுக்கு இப்போ ஒரு வரலாறு இருக்குது. இப்படியான கேட்டிங்கன்னா 2 அணிகள் அல்லது 3 அணிகளை ஒவ்வொரு மாவட்டத்தையும் வச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு போட்டியை உருவாக்கி திமுக வழக்கமாக நடந்துட்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி குரூப் ஒன்று இருக்கும். அதாவது கட்சிக்கு உழைக்கிற அந்த குழுக்களை 2ஆக வச்சுருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஏன் 3ஆக கூட வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கட்சி அங்கே வலுவாக இருக்குன்னு பல பேர் நினைப்பாங்க. என்ன கேட்டால், இது கோஷ்டி பூசல் தான் கட்சி வளராதுன்னாங்க. அது காங்கிரஸுக்கு மற்ற கட்சிகள் பொருந்தும். திமுகவை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, அங்கே 2 அணிகள் இருக்கும். ஒரு மாவட்டத்தில் 2 அணிகள் இருக்கும். மாவட்டமே 3ஆக இருக்குன்றது வேறு விஷயம். சென்னையில் பார்த்தீங்கன்னா 3 மாவட்டம் இருக்குன்னா, அது வடக்கு மேற்கு கிழக்கு மேற்குன்னு சொல்லி 2 பிரிவாக வச்சுருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, பதவிகள் பிரித்து கொடுக்குறது தான். அந்த மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா 2 குழுக்கள் இருக்கும், 3 குழுக்கள் இருக்கும். இப்படி காலங்காலமாக இவங்க கேட்டால் கட்சி கட்டமைப்பாக வலுவாக இருக்கிறதுக்கு காரணம் கூட அந்த அணிகள் தான். ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு போது அப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்போ அந்த பாரபட்சம் இருக்காது. இப்போ நீங்கள் திருச்சியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அங்கே 3ஆக இருக்குது. ஒன்று KN நேரு, இன்னொன்று சிவா, இன்னொன்று அன்பில் மகேஷ். இது ஒரு சின்ன உதாரணம். இது எல்லா மாவட்டத்திலும் இப்படி இருக்குது. மாவட்ட செயலர் பொறுப்பு இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு அணி இருக்கும், இலக்கிய அணி, அந்த அணி, இந்த அணி, எத்தனை ஏகப்பட்ட அணிகள் இருக்குது. இப்படி பொறுப்புகளை பிரித்து வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு கோஷ்டி இருக்கும். அந்த கோஷ்டி பூசல் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் தலைமை கேட்டிங்கன்னா எல்லார்ட்டையும் இணக்கமாக இருக்க மாதிரி நான் வச்சுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவர் KN நேருக்கிட்ட ரொம்ப இணக்கமாக, ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. அவர் இல்லாத போது சிவா வந்தார்னா அவர்கிட்ட நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. 2 பேரும் இல்லாத போது பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் கிட்ட நெருக்கமாக. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும் அவங்க தனித்தனியாக வச்சுருக்காங்க. இப்போ இதில் என்ன நடந்திருக்கோன்னா, திருச்சியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திருச்சி சிவா மேலே ஒரு பெரிய அவருக்கு KN நேருக்கு கருத்து வேற்றுமை இருந்தால் கூட அது வெடித்து வெளியேறக்கூட இல்லை.
ஆனால் அங்கே முக்கியத்துவம் வந்து அன்பில் மகேஷ்க்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. அதுக்கு காரணம் கேட்டால் உதயநிதியோட வந்து ரொம்ப நெருக்கம் பாராட்டுறார். இந்த தலைமுறை இடைவெளி தான். அவர் வந்து கலைஞரோட நெருக்கமாக இருந்தார் கே.என். நேரு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கிட்டையும் நெருக்கமாக இருந்தார். ஆனால் உதயநிதி கிட்ட அவரால் நெருக்கமாக போக முடியல. ஏன்னா உதயநிதி வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்பில் மகேஷ்க்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரிக்கு நெருக்கம் இருக்குது. ஏன்னா அந்த தலைமுறை இடைவெளி இல்லை, ஒரே தலைமுறை. இப்போ வந்து அன்பில் மகேஷோட அப்பா பொய்யாமொழி இருக்கார், இறந்து காலமாயிட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவரோட மு.க. ஸ்டாலினோட ஒரே ஜென்ரேஷன் நெருக்கமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் இந்த அன்பில் மகேஷை வந்து பராமரித்து வளர்த்தது, அவர் படிக்க வச்சது கூட இவர் தான் சொல்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கே.என். நேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞரோட நெருக்கமாக இருந்தார். அந்த நெருக்கத்தை அப்படியே கொண்டு வந்து மு.க. ஸ்டாலின் வரைக்கும் கொண்டு வந்தார். அடுத்த ஜென்ரேஷன் அவரால் போக முடியல. ஆனால் அவங்க பையன் வந்து அவர் மகன் வந்து கே.என்.ஓட மகன் வந்து அரசியலில் இருக்கிறார். இப்படி கே.என். நேரு வந்து கேட்டால் அந்த மாவட்டத்தை கடந்து கனிமொழி ஆதரவாளர்கள்ன்ற மாதிரி ஒரு குரூப்போட அவர் ஒரு இல்லை, இந்த தலைமுறை இடைவெளியே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, அல்லது மு.க. ஸ்டாலினுடைய பலவீனம் கட்சியை வந்து சரியான தலைமை பொறுப்பில் இருந்து அதை வழி நடத்தலைன்னு எடுத்துக்கலாம்? யாரும் ஒன்று சொல்கிறேன், திமுகவை பொறுத்த வரைக்கும் இயக்கம் வந்து இன்றைக்கும் கட்டுக்கோப்பாக இருக்குது. அதில் தூக்கி போட்டு வெளியே தூக்கி போகிறாங்களோ அவங்க வந்து செல்லா காசாயிடும். கடந்த காலத்தில் எல்லாமே நடந்திருக்கு. எம்ஜிஆரே தூக்கி போட்டவங்க சார், வைகோவை தூக்கி போட்டாங்க. வைகோ வந்து எம்ஜிஆர் போனபோது கூட அந்தளவுக்கு பெரிய, எம்ஜிஆர் போகும்போது பெரிய தலைவர்கள் கூட போனாங்க, மாவட்ட நிர்வாகிகள்லாம் வந்து கூட போனாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரசிகர் மன்றத்தை வந்து அப்படியே வந்து அரசியல் படுத்திட்டார், எம்ஜிஆரோட பலம் அது. ஆனால் இங்கே வைகோ பிரிஞ்ச போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பிரிஞ்ச போது கூட இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கு பிளவாச்சு. 16 மாவட்ட செயலர்கள் வந்து வைகோ பின்னாடி போயிட்டாங்க. கட்சி வந்து கலகலத்துச்சு. ஆனால் அப்படின்னும் வந்து அந்த இயக்கத்தை மறுபடியும் வந்து கட்டுக்கோப்பாக உருவாக்கி இன்றைக்கி அந்த மதிமுக ஒரே ஒரு சீட்டுக்காக இவங்ககிட்ட மண்டிட்டு நிற்குது. ஆக இது மாதிரி வந்து இதெல்லாம் கடந்த காலத்தில் நிறைய அப்படியான நிலை இன்னைக்கு வந்து திமுக சப்போஸ் உடைந்தால் ஸ்டாலின் வந்து கட்டிக்க காப்பார் அப்படின்ற அந்த ஆளுமை அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். உடையத்துக்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். உடையத்துக்கே வாய்ப்பு இல்லை. இதை நான் இதை திமுக ஆதரவாக பேசணும்னு நினைக்காதீங்க. இந்த கே.என். நேரு தூக்கி வெளியே போட்டால் கே.என். நேரு 0. உண்மை. இந்த கே.என். நேரு தூக்கி போட்டால் அந்த அடுத்த ஆப்ஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த இடத்துல யார் வரணுமோ அவங்களை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் அதுவும் இப்போ இன்னும் நீங்கள் ஒரு படி மேலே சொல்கிறேன், இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. நாளைக்கு கே.என். நேரு நாளைக்கு தூக்கி போட்டுருவாங்க வெளியில். அப்படி கடந்த காலத்தில் நடந்திருக்குன்ற நான் தற்கொலை படம்லாம் வச்சுருந்தார் வைகோ. இப்போ இந்த சவுக்கு சங்கருக்கும் கே.என். நேருக்குமான சந்திப்பு நடந்தது எதனால்? எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் சார், பல 1000 கோடி சொத்துக்களை எல்லாம் அமைச்சரும் வச்சுருக்கிறானுங்க. நான் நினைக்கிறது கே.என். நேரு மட்டுமே இருக்க மாட்டார். கே.என். நேரு தாண்டி இன்னும் பல அமைச்சர்கள் கூட இருக்கலாம். என்னென்னா சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் அந்த பண முதலைகள் வந்து அவர் வேட்டையாடுற இடத்துல அவர் இருந்தார். ஆடியோ வீடியோ ஆதாரங்கள், டாக்குமெண்ட் விவகாரங்கள் இதெல்லாம் இருந்தது. சவுக்கு சங்கருக்கு பின்னாடி வந்து ஒரு என்ன சொன்ன திமுக வட்டாரத்தில் வந்து ஒரு என்ன சொல் ஒரு நெருங்கிய வட்டத்தை கூட அவர் உருவாக்கி வச்சுருக்கலாம். அது நேருவோட தலைமையில் கூட இருக்கலாம். இன்னும் கூட சில அமைச்சர்கள் இருக்கலாம். அது நான் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் வந்து கே.என். நேரு வந்து எதுக்காக வந்து சவுக்கு சங்கர்கிட்ட அந்த அஜெண்டாவை கொண்டு போகணும்னா, சவுக்கு சங்கர் பேசின வார்த்தைகள் எல்லாமே மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான வார்த்தைகள் அல்ல, திரு உதயநிதி அவர்களுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் தான். பல ஸ்டேட்மெண்ட் நேற்று வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் உதயநிதி தான் காரணம்னு சொல்கிறார் இல்லையா. அங்கே மு.க. ஸ்டாலின் தான் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் காவல்துறை இருக்குது, அவர்கிட்ட தான் எல்லாமே கட்சியிலேருந்து ஒட்டுமொத்தமாக எல்லாமே இருக்குது. இன்னும் உதயநிதி அவர்கள் வந்து பதவிக்கு வரல, துணை முதல்வர் பதவிக்கு வரல. அப்போது திரு உதயநிதி அவர்கள் வந்து அன்பில் மகேஷ்க்கு ஆதரவாக இருக்கிறாரு, தன்னுடைய மகனுக்கு வந்து ஆதரவாக இல்லை, அல்லது கே.என். நேரு அவர்களுக்கு ஆதரவாக இல்லை. அதனால் திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருவேளை ஸ்கெட்சு ஒருவேளை இவர் போட்டிருக்கலாம், ஒருவேளை அந்த பக்கம் மடைமாற்றம் செஞ்சு திரு உதயநிதியை ஒதுக்கிட்டு அதிகமான ஒரு வார்த்தை வந்து எதிர்ப்பு வார்த்தை வந்து சவுக்கு சங்கர் வந்து திரு உதயநிதி அவர்கள் தான் எதிர்த்து பேசியிருக்கிறார். ஆதரவுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாயிலேருந்து வர வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். கனிமொழிக்கு ஆதரவாக இருந்தார். கனிமொழி தான் அடுத்த முதல்வர்ன்ற மாதிரி கூட பேசியிருக்கார். அப்போ இந்த இடத்துல கே.என். நேரு வந்து எப்படியான நிலைப்பாடு எடுத்திருப்பாருன்னா, ஒருவேளை திரு உதயநிதி அவர்கள் வந்து அன்பில் மகேஷ் பக்கம் இருக்கிறாரு, நமக்கு ஆதரவாக இல்லை, நமக்கு ஆதரவுனா நம்முடைய மகனுடைய எதிர்காலம் பார்க்குறாரு, திருச்சியிலே நிற்க முடியல, பெரம்பலூரில் கொடுக்குறாங்க, அங்கே போகிறார். அப்போ தன்னுடைய மகனுக்கு வந்து நெருக்கம் இல்லை, திரு உதயநிதி அவர்கள் வந்து தன்னுடைய மகனுக்கு நெருக்கமாக இல்லை, அன்பில் மகேஷ்க்கு நெருக்கமாக இருக்கிறாரு.
அப்போது கனிமொழி ஆதரவாளராக ஒரு வேளை மாறி இருக்கலாம். ஏற்கனவே கனிமொழி ஆதரவாளர் தான் திருச்சி சிவாவும் அறியப்பட்டவர். இப்போ நிலைமைகள் மாறி இருக்கலாம். அப்போது வந்து கனிமொழிக்கு ஆதரவாக வந்து ஒரு வேளை வந்து கே.என். நேரு செயல்படலாம். அதற்காக கூட வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர்கிட்ட சில வந்து ரகசியங்களை எடுத்து கொடுத்துருக்கலாம். அல்லது இது எதுவுமே இல்லைன்னா கே.என். நேருடைய பல ஊழல் ரகசியங்களை வந்து சவுக்கு சங்கர் வெளியிடுன்னு சொல்லி அதோட பிளாக்மெயில் நடந்திருக்கலாம். இதான் 2 காரணத்தை தவிர வேறு எதுவுமே இருக்காது. தன்னுடைய மகனுடைய வளர்ச்சிக்காக கே.என். நேரு வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கலாம். அல்லது இவருடைய ஊழல் விஷயங்கள் ஏதாவது வந்து சவுக்கு சங்கர் கையில் இருந்து அதை வெளியிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கலாம். ஆனால் இது 2வது விஷயம் நான் அப்படி பார்க்கவே இல்லை. ஏன்னா கே.என். நேருலாம் வந்து எல்லாரையும் பார்ப்பாங்க, சவுக்கு சங்கர். ஆனால் வந்து திரு உதயநிதிக்கு வந்து முதுகில் குத்துற வேலையில் வந்து கே.என். நேரு ஈடுபட்டிருப்பார்னு சொல்லிட்டு ஒரு வலுவான சந்தேகம் எனக்கும் ஊடகங்களுக்கு மட்டும் இல்லை, திமுக தலைமைக்கு இருக்குது. திரு உதயநிதி அவர்கள் வந்து முதுகில் அந்த குத்துற அந்த என்ன சொன்ன அந்த ஆயுதம் வந்து கே.என். நேருவாக இருந்திருக்கிறாரு. அப்போது கே.என். நேரு வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது சவுக்கு சங்கருக்கு பின்னாடி இருக்கிறது யார் மூலமாக இயங்குறாரு? கட்சியில் இருக்கிற இயங்குறாங்களா? சவுக்கு சங்கரை கே.என். நேரு இயக்குறாரா? கே.என். நேரு வந்து சவுக்கு சங்கரை இயக்குறாரா? இதுதான் இங்கே முக்கியமான கேள்வி. அதே போல் கே.என். நேரு அவர்கள் அண்ணாமலையை சந்திச்சதாகவும் ஒரு செய்தி. இப்போ வந்துட்டிங்களா நீங்கள்? இப்போ வந்துட்டிங்களா? அப்போது இங்கே வந்து திரு உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் குத்துற வேலையை வந்து முதுகில் குத்துற கருவியாக வந்து கே.என். நேரு இருந்தார்னா, அப்போ அந்த கே.என். நேருவையும் சவுக்கு சங்கரை இயக்கிறது யார்? அண்ணாமலையாக இருக்கலாம்னு ஒருவேளை இடி நடவடிக்கை எடுத்து நாங்கள் செந்தில் பாலாஜி மாதிரி உங்களையும் ஆக்கிடுவோம்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க. அப்போது கே.என். நேரு என்ன பண்ணுவார்? ஒருவேளை அப்படி மிரட்டப்பட்டிருக்கலாம்ல. செந்தில் பாலாஜி நிலைமை பார்த்தீங்கல்ல, நாளைக்கு உங்களுக்கும் அதே நிலைமை தான். அடுத்த அமைச்சர் நீங்கள் ஒரு கட்டத்தில் பேசுகிறாங்க, அடுத்த அமைச்சர் கே.என். நேருன்னு பேசுகிறாங்களா இல்லையா? நீங்கள் பின்னாடி போய் பாருங்கள், ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி போய் பாருங்கள், இல்லை ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு பின்னாடி போய் பாருங்கள். அடுத்த அமைச்சர் யார்? கே.என். நேருவா துரைமுருகனா? கே.என். நேருவா துரைமுருகனா அடுத்த அமைச்சர் யார் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தா இல்லையா? அப்போது அங்கே ஒரு வேளை ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கலாம். அப்போ எதிர்காலத்தை வந்து உதயநிதியை முடக்கணும், அரசியலில் செல்வாக்கு இல்லாத நபராக மாற்றணும். இப்போ அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக முன்மொழிய போகிறார். அப்போது திரு உதயநிதி அவர்களை முற்றிலுமாக முடக்கணும், அரசியலே முடக்கணும். அதுக்கு யார் கருவி? அந்த கருவியாக வந்து கே.என். நேரு பயன்பட்டிருக்கிறார்ன்றது கிட்டத்தட்ட வந்து தெரிய வந்துடுச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ திமுக தரப்பில் வந்து அவங்களுடைய சொன்ன காவல்துறையை வச்சு புலனாய்வு செஞ்சு சில ஆதாரங்களை எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக அதை எப்படி வந்து அவங்க லாபகமாக வந்து கே.என். நேருவை என்ன செய்வாங்கன்றது நம்ம காத்திருந்து பார்க்குறோம். ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், கே.என். நேருலாம் தூக்கி வெளியே போட்டால் ஒன்றுமே கிடையாது. சொல்லலாம், நான் மாவட்டத்தையே கை வச்சிருக்கேன். வீரபாண்டி ஆறுமுகம் வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தார் கலைஞருக்கு. ஷோல்டரில் கை வச்சு பேசக்கூடிய ஆள். ஒரு நேர்காணலில் வந்து வீரபாண்டி ஆறுமுகத்தை வந்து சீட்டு, தன்னுடைய மகனுக்கு சீட்டு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழுவில் துரைமுருகன் இன்னும் அந்த குழுவில் இருக்கிறவங்க வந்து நேர்காணலில் சொல்கிறாங்கன்னா, வாரிசு அரசியல் வந்து கொண்டு வரக்கூடாது, அந்த மாவட்ட செயலர்கள் வந்து அவங்க வாரிசு எல்லாரும் வாரிசை கொண்டு வரது அவாய்ட் பண்ணுறோம். அப்போது மு.க. ஸ்டாலின் எப்படி வராருன்னு கேட்டார். மு.க. ஸ்டாலினுக்கு எப்படி சீட்டுன்னு கேட்டார். கேட்டது யார்? வீரபாண்டி ஆறுமுகம். அப்படிப்பட்ட வீரபாண்டி ஆறுமுகமே வந்து உங்களுக்கு தெரியும், இறுதி நாட்களில் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அதில் இருக்கிற அவங்களுடைய வாரிசுகள் கூட வந்து பெரிய அளவில் இல்லை. அடுத்தடுத்து அவங்களுடைய குடும்பத்தில் வந்து ஜீரோவில் வந்து நின்றுட்டாங்க. இந்த பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தூக்கி போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெளியில் இருப்பாங்க, மறுபடியும் இவங்க சேர்த்துப்பாங்க, இல்லைனா அதிமுக போகணும், அவ்வளோதான் ஆப்ஷன். அது தாண்டிலாம் ஒன்றும் நடக்காது. இப்போ டிஎம்கேல இருக்கிற இன்றைக்கி பல அமைச்சர்கள் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க இப்படி மாறிடுறேன். ஆனால் வந்து இவங்க வந்து அண்ணாமலை பக்கம் போய் பிஜேபி அண்ணாமலையே வெளிநாட்டுக்கு ஓட போகிறாருன்ற தகவல் தான் இருக்குது. அதாண்டி இங்கேருந்து போனவங்க நிலமெல்லாம் என்னாச்சு? இப்போ டிஎம்கேலேருந்து போனவங்க நிலைமை என்னாச்சு? பிபி துரைசாமி எடுத்துங்க, கேபி ராமலிங்கம் எடுத்துங்க, இவங்கெல்லாம் அங்கே போய் இருக்க முடியுதா? திருச்சி சூர்யா எடுத்துங்க, இருக்க முடியுதா? அவர் என்ன சொன்னார்? தலைவர்னு சொன்னார், அண்ணன் சொன்னார் அண்ணாமலையை. அடுத்து இப்போ என்னாச்சு? அதனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கி போட்டாலும் வேணா வந்து அரசியல் வந்து விலகிடலாம், அல்லது அதிமுக போகலாம், அவ்வளோதானே தவிர அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செல்வாக்கரை இருக்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு டிஎம்கேலேருந்து வளம் கொழித்த அமைச்சர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் தான் கே.என். நேரு. இப்போ இல்லை, கலைஞர் காலத்தில் கலைஞரே கேட்டாராம், அந்த மலைக்கோட்டையில் பாதி காணும் எங்கே போச்சுன்னு கேட்டாராம். யார்கிட்ட கேட்டார்? கே.என். நேரு கிட்ட. பையா என்னையா அந்த மலைக்கோட்டையில் பாதியை காணும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து கொள்ளடித்த அமைச்சர்களில் வந்து, அதுவும் வளம் கொழித்த அமைச்சர்களில் வந்து முக்கியமானவர் கே.என். நேரு.
அதனால் வந்து அப்படி ஒரு துரோகம் செஞ்சிருந்தா இதை விட ஒரு துரோகத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆனால் திமுக வந்து கடந்த காலத்தில் சந்திக்காத துரோகங்கள் கிடையாது. இப்படி ஒரு வளம் பெரும் செல்வத்தை சேர்த்தவர் நீங்களே சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் அவருடைய சமுதாயம் இன்னைக்கு திருச்சியில் மிக வலுவான ஒரு சமுதாய பின்னணி கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவர் வந்து கட்சி விட்டு நீக்கினா அது ஒரு பெரும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? இவர் மட்டும்தான் அந்த ரெட்டி சமூகத்தில் இவர் மட்டும்தான் இருக்காரு. இவர் மட்டும்தான் இருக்காரு. இல்லை, மற்றவர்கள் இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கன்னியாகுமரியில் வந்து சுரேஷ் ராஜன் தான் அவர் ஒரே ஒரு அமைச்சர். அவர் எம்பிஆர் எம்எல்ஏ வந்து ஒரு கண்டெஸ்ட் பண்ணால் அடுத்து சுற்றுலாத்துறை அமைச்சர் கொடுப்பாங்க. கன்னியாகுமரியில் அறியப்பட்டவர் சுரேஷ் ராஜன். அதிமுக பல பேர் இருக்கிறாங்க. அந்த சுரேஷ் ராஜன் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தவர். ஸ்டாலின் குடும்பத்தோட நெருக்கமானவர். அவங்க குடும்பமே நெருக்கமாக இருந்தாங்க. இங்கேருந்து இவங்க வந்து கன்னியாகுமரி போனாங்கன்னா அவங்க வீட்டில் தான் தங்குவாங்க. அந்தளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. ஆனால் கட்சிக்கு துரோகம்னு வரும்போது 2021 அதுக்கப்புறம் பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தலில் அவர் வந்து கட்சிக்கு வந்து துரோகம் இழைச்சார். அதை கேட்டால் மாற்று வேட்பாளர் நிற்க வச்சாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சையாச்சு. மனோ தங்கராஜுக்கு வந்து எதிராகவும் வந்து செயல்பட்டார். ஏன்னா அவர் தோத்துட்டார், மனோ தங்கராஜ் ஜெயிச்சிட்டார். அப்போ அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஏன்னா மாவட்டத்துக்கான பிரதிநிதித்துவம் போது மனோ தங்கராஜுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஸோ இந்த காழ்ப்புணர்வு கேட்டால் ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் அவர் ஈடுபட்டார் வந்து வெளியே வந்து தெரிஞ்ச உடனே கட்சிக்கு துரோகம் விளைவிச்சாங்கன்னா யாராக இருந்தாலும் தூக்கி வீசி அடிவாங்க. தூக்கி போட்டாங்க வெளியே. யாரை? சுரேஷ் ராஜன். கட்சியில் இன்றைக்கி இருக்கிறார். அவர் தான் 10 வருடம் மாவட்ட செயல் பதவி வந்து நீக்கிட்டாங்க. அமைச்சர் பதவி கிடைக்காது போட்டோம். அவர் ஜெயிக்கல, அமைச்சர் பதவி கிடையாது, மாவட்ட செயல் பதவி தூக்கிட்டாங்க. KN நேரு ஆகுதுன்னு அவர்னா ஜவஹர்லால் நேரு, அவர் KN நேரு. நீங்கள் வேறு ஒன்று தூக்கி போட்டுருவாங்க நாளைக்கு. ஏன்னா டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே தனிநபர் சார்ந்த இயக்கம் கிடையாது சார். இங்கே வந்து தலைமை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து ஒரு கட்சி, அது குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து கேட்டால் ஒரு தலைமை பண்புள்ள சிறப்பு அம்சமே என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைமை பண்பில் தான் உயிரோடு இருக்கும்போதே அடுத்த தலைமையை வந்து உருவாக்கிட்டு போகும். அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஏதோ ஆட்சி ஆள்றாங்க, அரசு அவங்கக்கிட்ட இருக்குது, நிர்வாகம் பார்க்குறாங்க, அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. அப்படியே இன்னொரு வேலையும் செய்கிறாங்க. அவங்க அடுத்த தலைமுறையை உருவாக்குறாங்க, அடுத்த தலைவரை உருவாக்குறாங்க. இந்த வேலையை வந்து ஜெயலலிதா செய்யலை, தருதலை ஆகிட்டானுங்க. அவ்வளோதான். ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், கடைகோடி தொண்டன் கூட தலைமை பொறுப்புக்கு வருவாங்க. இதை பார்த்து தானே இருக்கிறோம். கடைகோடி தொண்டனை 3 எழுத்து இனிஷியல் வச்சுக்கிறோம், அத்தனை பேரும் எம்ஜிஆர் நினச்சிக்கலாம் மனசில். எவ்வளோ 3 எழுத்து இனிஷியல் வச்சுக்கிறோம், அத்தனை பேருமே எம்ஜிஆர் தானே. எம்ஜிஆர் எல்லோரும் 3 எழுத்து கொண்டாங்க. OPS, EPS எல்லாமே எம்ஜிஆர் 3 எழுத்து எல்லாமே. அடுத்த ஒரு தலைமையை உருவாக்காதான் ஒரு தலைவருக்கு நான் சொல்கிறேன் சார், யார் சொல்கிறாங்கன்னு கிடையாது, நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. ஒரு நல்ல தலைவருக்கு அழகு தலைமை பண்புக்குள்ள ஒரு சிறப்பு அம்சமேன்னு கேட்டால், தான் இருக்கும்போதே அந்த இயக்கத்துக்கு இன்னொரு தலைவரை அடையாளம் காட்டு போகிறது தான் தலைவன். அந்த வகையில் கலைஞர் கரெக்டாக பண்ணார். அது குடும்பத்திலேருந்து எடுத்தாரா வெளியிலேருந்து எடுத்தாரா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது ரெண்டாவது விவாதிக்கலாம். தகுதியான தலைமையை வந்து உருவாக்குறவன் தான் நல்ல தலைவன். அது குடும்பத்திலேருந்து வந்தாலும் அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்த விமர்சனம். ஆனால் உருவாக்குறாங்களா? இப்போ MK ஸ்டாலின் உருவாக்கிட்டு போனார். MK ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா வந்து உதயநிதியை உருவாக்குறாரு. ஒரு பக்கம் ஆட்சி நிர்வாகம் நடக்குது, இன்னொரு பக்கம் கட்சிக்கான தலைமையும் உருவாகுது. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும் சார். இன்னொரு பக்கம் இப்போ இந்த ரெட்பிக்ஸ் மீடியாவும் வந்து முடக்கப்படுது அப்படின்ற செய்தியும் வெளியே. அது நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் நடக்குது சார். நம்ம அதை விமர்சிக்க முடியாது. அதை விமர்சிக்கிறதுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கான வந்து இந்த ஜனநாயக நாட்டில் வந்து நீதிமன்ற உத்தரவையெல்லாம் வந்து நீங்களும் நானும் போகிற போக்கில் பேச முடியாது. அதுக்கப்புறம் அப்படி பேசணுன்னா நமக்கு அதுக்கு ஒரு வழக்கு வரும், சரிங்களா? அதை நம்ம சந்திக்கிற மாதிரி நீதிமன்ற அவமதிச்சிட்டுன்ற அந்த பேரும் வரும். ஆனால் பொதுவான ஒரு கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சமூக வலைதளங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்குது. அந்த புரட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சேனலை முடக்கும் போது ஒரு 100 முறை யோசிக்கணும் தான். அது உண்மையிலேயே இந்த சேனலை முடக்கி தான் தீரணுமா? அப்படி முடக்கணும்னா இன்றைக்கி வந்து என்ன காரணத்துக்காக முடக்கிறோம்? அந்த காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அலசி ஆராயும் போது பார்த்திங்கன்னா அதே காரணங்களில் இன்றைக்கி பல மீடியாக்கள் இருக்குது. என்ன வரம்பு மீறல் வந்து ரெட்பிக்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லி இவங்க வந்து நீதிமன்றம் கருதுதோ, அதே வரம்பு மீறல்களை வந்து பல மீடியாக்கள் வந்து செய்திருக்கு. அதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? மிக மோசமான ஒரு ஆபாச சமூக வலைதளத்தில் ஆபாசமான வந்து காட்சி பதிவுகள், அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து வன்முறையை தூண்டக்கூடிய காட்சிகள், இந்த டிக்டாக்ன்ற பேரில் நடத்தக்கூடியது, இன்ஸ்டாவில் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள், இதெல்லாம் வந்து அருவருப்பான பல காட்சிகளை நம்ம பார்க்குறோம்.
அப்படியான வந்து இணையங்கள்லாம் நிறைய இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெட்பிக்ஸ் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அதுக்கான அபராதங்கள் தண்டனைகள் இதெல்லாம் வந்து வழக்கு நீதிமன்றத்தெலாம் இருக்கும்போது முடக்கம் என்பது வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ தூரம் சரியானது என்பதை வந்து நம்ம வந்து விமர்சிக்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்பை நம்ம விமர்சனம் பண்ணோம்னா நமக்கு அது நம்ம சில சட்ட சிக்கல்களை நம்ம சந்திக்கணும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் கேட்டால் நீதிமன்றமே சுவமோட்டோவாக பல வழக்குகளை வந்து எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தம்ப்லைனில் வைக்கிறத கூட பார்த்திங்கன்னா பல வந்து மோசமான ஆபாசமான வார்த்தைகள் வைக்கிறத பார்க்குறோம். ஆபாசம் என்பது வேறு, என்ன சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சட்ட மீறல் அல்லது விதி மீறல் கூட இருக்கலாம். ஒரு மீடியாவுக்கு என்னெல்லாம் வந்து எத்திக்ஸ் நெறிகள் மீறல்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி வந்து ஆபாசம் அருவருப்பு தகுந்த வார்த்தைகள் கூட பதிவேற்றம் செய்யறதை நம்ம பார்க்குறோம். நீதிமன்றத்துக்கு ஒரே மாதிரியான பார்வை இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நீதிமன்றத்துக்கு ஒரே மாதிரியான ஒரு அன்பயாஸ்டாக இல்லாமல் ஒரே மாதிரியான பார்வை வந்து இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலை முடக்கிறதுன்றது வந்து அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டது, நீதிமன்ற அதிகாரத்துக்கு உட்பட்டது, அவங்களுடைய முடிவு அது. ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பல சமூக வலைதளத்தில் பல ஆபாசமான காட்சிகள், அருவருப்பான காட்சிகள் தனிநபர்களால் பதிவேற்றம் செய்யப்படுது. அதெல்லாம் வந்து நம்ம எளிதாக கடந்து போகிற மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ பார்வை வந்து ஒரே மாதிரி இருக்கணும். நீதிமன்றத்துக்கும் பார்வை வந்து அன்பயாஸ்டாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. ஆட்சி ஊடகத்தை இந்த மாதிரி முடக்கிறாங்க, அதே வேளையில் அச்சு ஊடகங்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து கட்டுரைகளாக விமர்சித்து எழுதப்படுது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி காட்சி ஊடகங்கள்லேயும் ஒரு கருத்தை விமர்சிக்கிற போது அதை முடக்குவது அப்படின்றது இந்த நாட்டினுடைய கருத்துரிமைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு பார்க்கலாம். நான் எப்படி பார்க்குறேன்னா, கடந்த காலத்தில் நீங்கள் ஆனந்த விகடன் மேலே வழக்கு பல பிரிண்ட் மீடியா மேலே வழக்குகள் இருந்திருக்கு. ஆனால் வந்து முடக்கியது கிடையாது. சம்மந்தப்பட்ட ஆசிரியருக்கு வந்து தண்டனை வழங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரெட்பிக்ஸில் வந்து இதே ரெட்பிக்ஸே உதாரணத்துக்கு எடுத்துப்போமே. இப்போ அவருக்கு வந்து பிணையில் வந்து பிணையில் வந்து ஒரு தொகையை செலுத்திட்டு அவர் வந்து பிணையில் வெளியே வந்தாலும் வழக்கு நடக்கும்போது வழக்கு நடந்த பிறகு அவர் தண்டிக்கப்படலாம் அல்லது விடுதலை செய்யப்படலாம். இது வந்து நீதிமன்ற உத்தரவு கட்டுப்பட்டு தான். இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலுமாக ஒரு ஊடகத்தையே முடக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு நெருடலாக இருக்குது. நீதிமன்ற உத்தரவு முழுமையாக நம்ம படித்தா தான் அதில் இருக்கிற கண்டென்ட் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது எதுக்காக இவங்க முடக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி அதை தாண்டி இவங்களுக்கு வந்து மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்குது. யாருக்கு இதே இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கும் வந்து அந்த ரெட்பிக்ஸை வந்து முடக்கணும் அந்த உத்தரவை வந்து அதை மேல்முறையீடு கூட செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து கேட்டால் ஒரு செய்தி ஊடகத்தை வந்து முற்றிலுமாக முடக்கக்கூடாது. அப்படி முடக்கணும்னு முடிவெடுத்தால் என்ன காரணத்துக்காக முடக்கணும் முடிவெடுத்தாங்களோ அதே காரணங்கள் வந்து பல ஊடகங்கள் செய்யுது. அதே குற்றம். இப்போ ரெட்பிக்ஸ் என்ன குற்றம் செய்தது? அவருடைய ஆசிரியர் குற்றம் வந்து செய்திருந்தார். அந்த ஆசிரியர் வந்து வழக்கை எதிர்கொள்கிறார். இப்போ ரெட்பிக்ஸை முடக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா என்ன காரணத்துக்கு முடிவு எடுத்தாங்களோ அதே காரணம் வந்து பார்த்திங்கன்னா பல ஊடகங்களுக்கு பொருந்தும். இதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சமூக வலைதளத்தில் பல குப்பைகளே இருக்குது. அந்த குப்பைகள்லாம் யார் சுத்தம் பண்ணுறது? அப்போ நீங்கள் ஒரு உத்தரவு நீங்கள் போடுறீங்க, இது ஒரு காஷனாக தான் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெட்பிக்ஸை வந்து முடக்கி இருக்கிறது ஒரு காரணம். ஆனால் தகுந்த காரணங்கள் நீங்கள் சொல்லும்போது அங்கே எல்லாருக்கும் ஒரு ஐயப்பாடு வருது சார். என்ன கேட்டால் இதே காரணங்கள் வந்து பல ஊடகங்கள் செய்யுதே. பல வந்து ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆபாச வார்த்தைகளையே வந்து தமிழிலேயே வைக்கிறதே நம்ம பார்க்குறோமே. உங்கள் பதிலிருந்தே நான் இன்னொரு கேள்வி தோணுது. அதாவது நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் அவர்களை துருவி அவருடைய வழக்கறிஞர் சொல்கிறார், KN நேருவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்ற அந்த கோணத்தில் துருவி கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொரு பக்கம் ரெட்பிக்ஸ் முடக்கப்படுது. இதுக்கு பின்னால் நீதிமன்றத்தை தாண்டி ஏதாவது அரசியல் காரணம் இருக்குதா? அதில் நீதிமன்ற உத்தரவை வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் தவறாக வந்து நம்ம சித்தரிக்க முடியாது. ஊடகத்தில் நீதிமன்ற உத்தரவு நம்ம உத்தரவை பார்ப்போம், அதை நம்ம மதிப்பளிப்போம். ஆனால் நம்மளுடைய வேண்டுகோள் என்னென்னா, ரெக்வஸ்ட் என்னென்னா, இப்போ ஒரு ஊடகத்தில் வந்து பணியாற்றக்கூடிய ஆசிரியரோ அல்லது வந்து அதில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களோ வந்து அதுக்கு வந்து ஒரு பொறுப்பேற்றுக்கணும் தான். அந்த ஊடகம் என்ன தவறு செய்தோ அந்த ஊடகத்துக்கு பொறுப்பேற்றுக்கணும். அதை பொறுப்பேற்று அவர் வந்து பொது மன்னிப்பு கேட்கலாம் அல்லது வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கூட வழங்கலாம். ஆனால் அந்த ஊடகம் வந்து அந்த ஒரு தனிநபரை மட்டுமே இல்லை. இப்போ வந்து இன்றைக்கி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து அதனுடைய உரிமையாளராக இருக்கலாம் அல்லது ஆசிரியராக இருக்கலாம். ஆனால் ஆசிரியருக்கான வந்து அவர் குற்றம் செய்திருந்தால் அதுக்கான தண்டனை வழங்கப்படலாம். சரிங்களா? ஆனால் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் கூட அந்த ஊடகத்துக்கு விதிக்க முடியும்.
ஆனால் முற்றிலுமாக மூடுறதுக்கே உத்தரவுன்னும் போது தான் அங்கே கொஞ்சம் நமக்கு அந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வருது. மூடக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன ஒரு குற்றம் நடந்துச்சு? பல குற்றங்கள் இருக்குது சார். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சட்டவிரோதமான வந்து அதில் வந்து பல காரியங்கள் நடந்திருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. காரணங்கள் வந்து வலுவான காரணங்கள் என்ன காரணங்கள்ன்றது தெரியல. இங்கே வந்து மீண்டும் கூட நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊடகம் வந்து காவல்துறையை வந்து இழிவுபடுத்தி ஒரு கருத்தை வெளியிட்டாங்கன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விசாரணை பண்ணி அதுக்கு தண்டனை வழங்கலாம், அபராதம் வந்து விதிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த ஊடகத்தையே மூடணும்னு சொல்கிற அந்த உத்தரவு இருக்குல்ல, அதுதான் நெருடலாக இருக்குது. அதுக்கான வலுவான என்ன காரணம் இருக்கும்? அப்படி ஒரு காரணம் இருந்துச்சுன்னா அந்த காரணங்கள் வந்து மற்ற ஊடகங்களுக்கும் பொருந்துமா பொருந்தாதா? அதை அப்படி தான் நம்ம பார்க்கணும். கடந்த காலத்தில் வந்து சில வந்து இந்த டிஸ்க்ளைமர் போட்டால் கூட பல பொறுப்புகள் இருக்குது தான், அது நடந்துருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை பிரயோகங்களை வந்து இவர் ஆமோதிக்கிற மாதிரி நடந்துகிட்ருக்கிறார் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. அதை நம்ம மறுக்கலை, நம்ம மாற்றிக்கலை, அது தவறு தான். ஆனால் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகத்தையே மூடணுமான்றது தான் கேள்வி சார். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கூட தவறு செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு அதுக்கான வந்து தண்டனை வழங்கலாம், அபராதம் வழங்கலாம், எல்லாம் பண்ணலாம். கடந்த காலத்தில் நடந்திருக்கு. சிறைக்கு அனுப்பப்பட்ட வந்து பிரிண்ட் மீடியா ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. நக்கீரன் கோபால் ஒரு தடவை பேசும்போது சொன்னார், என் மேலே எவ்வளோ வழக்குகள் இருக்குது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா செய்தி ஆசிரியர்கள் மீதும் அல்லது அவருடைய நடவடிக்கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அபராதங்கள் வழங்குறதுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு ஒரு மீடியாவையே மூடக்கூடிய அளவுக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய குற்றம் நடந்துச்சான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படி ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டால் அது போன்ற பல மீடியாக்கள் இன்றைக்கி இருக்குதே. அப்போ அந்த மீடியாக்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் தானே? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நீங்கள் செய்யக்கூடியது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஆசிரியர், சம்மந்தப்பட்ட ஊடகத்தில் பொறுப்பாளர்கள் யாருக்கோ அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்திங்கன்னா எதிர்காலத்தில் வந்து ஒரு காசனாக இருக்கும். அடுத்த ஆசிரியர்கள் இந்த தவறை செய்ய மாட்டாங்க. எந்த துறை அதிகாரிகளையும் அல்லது வந்து யாரையும் வந்து நம்ம வந்து பழித்து பேசக்கூடாது, சட்டவிரோதமாக நம்ம பேசக்கூடாது, ஒரு காசனாக இருக்கும். ஆனால் நீங்கள் மீடியாவே மூடுற அந்த முடிவு இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கருத்துரிமையை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்படியான ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஆம்ஸ்ட்ராங்கோடைய அவங்க வழக்கறிஞர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எங்கள் தலைவரை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறவங்க மேலே வந்து நாங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறார். பயில்வான் ரங்கநாதனுக்கு 1 கோடி ரூபா கேட்டு நாங்கள் வந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம்னு சொல்கிறார். இது வந்து அவருடைய வழக்கறிஞர், அந்த கட்சியோட தலைவர், அவர் அதுக்கான கடமையை அவர் செய்கிறார். கரெக்டான நடவடிக்கை. ஆனால் அது வந்து வழக்கு போகும்போது சம்மந்தப்பட்ட பயில்வான் ரங்கநாதனுக்கு தண்டனை வழங்கலாம் அல்லது நீதிமன்றம் வழங்காமல் விடலாம். அது நீதிமன்றத்தோட முடிவு. ஆனால் அவர் எந்த மீடியாவில் பேசினாரோ அந்த மீடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூடுன்ற அந்த உத்தரவு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஏன்னா அப்போ தானே கட்டுப்பாடு. டிஸ்க்ளைமர்ன்றதுன்றது அதுதானே. ஊடகத்தில் பேசுகிறோடைய தனிப்பட்ட இப்போ நான் தவறாக பேசுகிறேன்னா அதுக்கு நான் பொறுப்பு, நான் தான் தண்டனை அனுப்புவேன். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட மீடியாவில் போய் நான் பேசுகிறேன்னு சொன்னால் அந்த மீடியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அபராதம் விதிக்கலாம். ஆனால் அந்த மீடியாவே மூடிடணும்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா பல நல்ல கருத்துக்கள் கூட அந்த மீடியா வெளியிட்டுருக்கலாம். அந்த ஒரே ஒரு கருத்து தவறான கருத்து கூட வெளியிட்டுருக்கலாம். அது நடக்கிறது உண்டு. பல நல்ல விஷயங்களை கூட பார்த்தீங்கன்னா அந்த மீடியா வெளியிட்டிருக்கலாம். அந்த மீடியாவே மூடணுன்றது இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதாக இருக்கும். நீங்கள் எந்த கருத்துமே நீங்கள் பதிவு செய்யக்கூடாதுன்ற மாதிரி அந்த மாதிரி முடிவாயிடும். ஒரு பயாஸ்டாக போயிடும். இவ்வளவு நேரமாக பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. நகரம் வாய்ஸ் பார்வையாளர்களுக்கு நன்றி. அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.